தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு மலேசியாவின் எதிர்க்கட்சியான பெரிக்காத்தான் வாழ்த்து செய்தியை அனுப்பியுள்ளது. இன்று காலை பெரிக்காத்தானின் பொதுச் செயலாளர் தக்கிடின் ஹசான் பெரிக்காத்தானின் வாழ்த்துச் செய்தியை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர்களுக்கு வாழ்த்து என தெரிவித்துள்ளார். சமூக நீதி, சீர்திருத்தம், இளைஞர் மேம்பாடு, நவீனமயமாக்கல் போன்ற முக்கிய கோட்பாடுகளை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பாகுபாடு இல்லாது மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தாத ஆட்சியை வழங்குவார் என தாம் நம்பிக்கையுடன் இந்த வாழ்த்தை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்கள் மத்தியில் பிரபலமான ஒருவர் ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சி இளைஞர்களின் நலனை பாதுகாக்கும் என தாம் நம்புவதாகவும், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட மலேசிய இந்தியர்கள் கொண்டாடி வருவதை தாமும் கண்டு நெகிழ்வதாகவும் தகியுடின் ஹசான் குறிப்பிட்டுள்ளார். பாஸ் கட்சியின் முஸ்லிம் அல்லாத ஆதரவாளர்கள் பிரிவின் புதிய தலைவராக பி. குமரேசன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த பதவிக்கு போட்டியிடாத என். பாலசுப்ரமணியத்திற்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற அப்பிரிவின் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கெடா மந்திரி பஜார் சனூசி நோரின் சிறப்பு அதிகாரியான குமரேசன் ஸ்லாங்கூரைச் சேர்ந்த கே. தீபாகரனை தோற்கடித்தார். கிளந்தான் மந்திரி பஜார் நசருடீன் தாவூட்டின் சிறப்பு அதிகாரியான லிம்குவான் சிங் போட்டியின்றி துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரிவின் மத்திய தகவல் பிரிவு தலைவர் ஜி. பாலச்சந்திரன் அப்பிரிவின் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தின் வெற்றியானது பாஸ் கட்சி கொள்கைகள், நிலைத்தன்மை மற்றும் பல்லின நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி என்பதை காட்டுகிறது என்று கூறினார். பாஸ் கட்சி ஒருபோதும் இன வெறி அல்லது குறுகிய மனப்பான்மையின் அடிப்படையில் கட்டப்படவில்லை என்றும், மே 13 சம்பவம் போன்ற கடினமான காலங்களில் கூட கட்சி அமைதியையும் நிலைத்தன்மையையும் தேர்ந்தெடுத்தது என்றும் அவர் கூறினார். கடந்த வாரம் வயதான அண்டை வீட்டுக்காரரை கொலை செய்ததாக வேலையில்லாத ஒருவர் மீது இன்று ஈப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் இவாஞ்சலின் சைமன் சில்வராஜ் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 53 வயதான ஃபூன் சூன் கியோங் தலையசைத்தார். 2026 ஆண்டு மே 4 மாலை 4:40 மணி முதல் இரவு 10 மணிக்குள் தமான் டேசா அமான் பெர்சியாரான் பெகோ அமான் 2 உள்ள ஒரு வீட்டில் 70 வயதான ஊ சூய் ஃபான் என்பவரை கொலை செய்ததாக ஃபூன் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC 2020 ஆண்டு முதல் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலான காலகட்டத்தில் 6600க்கும் மேற்பட்ட கைதுகளையும் ஏறக்குறைய 6000 விசாரணை ஆவணங்களையும் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. 2020 முதல் ஏப்ரல் 2026 வரை பல்வேறு ஊழல் தொடர்பான குற்றங்கள் சம்பந்தமாக ஆணையம் 5997 விசாரணை ஆவணங்களை திறந்துள்ளது என்று MACCயின் தகவல் தொடர்பு பிரிவு இயக்குனர் இஷாம் முகமது யூசுப் கூறினார். அதே காலகட்டத்தில் மொத்தம் 6643 பேர் கைது செய்யப்பட்டனர். அதே நேரத்தில் 2843 பேர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன என்று அவர் தெரிவித்தார். கடந்த வாரம் போதைப்பொருள் கொண்டு வாகனம் ஓட்டி ஒரு ஆண் குழந்தை உயிரிழக்க காரணமாக இருந்த குற்றச்சாட்டில் ஒரு லாரி ஓட்டுநர் இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றத்தை மறுத்து வாதிட்டார். செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ரொஹைடா இஷாக் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் 43 வயது முகமது அமீருடீன் முகமது ராட்சி என்ற அந்த நபர் இந்த வாதத்தை முன்வைத்தார். குற்றச்சாட்டின்படி அந்த நபர் போதைப்பொருள் உட்கொண்டு லாரியை ஓட்டி ஒரு காரில் பயணித்த 5 மாத ஆண் குழந்தை உயிரிழக்க காரணமான சாலை விபத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டார். கடந்த வியாழக்கிழமை இரவு சுமார் 10:30 மணி அளவில் பாலிங்கில் உள்ள ஜலான் பாரு கூலின் பாலிங் கரீக் சாலையில் உள்ள கம்போங் சாதேக் சந்திப்புக்கு அருகில் இந்த குற்றம் நடந்ததாக கூறப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் மீது தண்டனை நிரூபிக்கப்பட்டால் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் ரிங்கிட் வரை அபராதமும் விதிக்கப்படலாம். நீதிமன்றம் அவருக்கு 8000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கியது. ஜொகூர் இஸ்கண்டார் புத்ரி 2வது இணைப்பு நெடுஞ்சாலையின் 25.3வது கிலோமீட்டரில் நேற்று 5 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் புரோட்டான் பெர்சோனா காரில் இருந்து தூக்கி எறியப்பட்டதில் 2 கட்டுமானத்தள மேற்பார்வையாளர்கள் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்டவரின் கார் சறுக்கி கட்டுப்பாட்டை இழந்ததால் செனாய் செல்லும் நெடுஞ்சாலையில் காலை சுமார் 5:40 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக இஸ்கண்டார் புத்ரி காவல் நிலைய தலைவர் உதவி ஆணையர் M. குமரேசன் தெரிவித்தார்.
பாதிக்கப்பட்டவரின் கார் பின்னர் சாலை தடுப்பில் மோதியது. இதனால் ஒரு மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து காரின் பின்புறத்தில் மோதியதாக அவர் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த விபத்தின் விளைவாக காரின் 37 வயது ஆண் ஓட்டுநர் வாகனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு வலதுபுற பாதையில் விழுந்தார். பின்னர் அவர் மீது ஒரு ட்ரெய்லர் மற்றும் 2 கார்கள் ஏறியதாக அவர் கூறினார். கடுமையான காயங்கள் காரணமாக பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டார் என்றும் அவர் கூறினார். இரண்டாவது பாதிக்கப்பட்டவரான 34 வயது ஆண் மோதலின் தாக்கத்தால் காரில் இருந்து தூக்கி எறியப்பட்டு மேம்பாலத்தின் கீழ் விழுந்தார். மேலும் பாதிக்கப்பட்டவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டார் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக ஜொகூர் பாருவில் உள்ள சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக குமரேசன் தெரிவித்தார். புதிதாக நியமிக்கப்பட்ட 6 பேர் உட்பட செனட்டின் 13 உறுப்பினர்கள் இன்று செனட் தலைவர் டாக்டர் அவாங் பெமி அவாங் அலி பாஷா முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 6 பேர் பென்தோங் அம்னோ தலைவர் டதஸ்ரீ முகமது ஜைனி சலே, MCA மகளிர் பிரிவு தலைவர் டாக்டர் ஓங் யூ ஃபோங், சபா DAP தலைவர் டாக்டர் ஃபூங் ஜின் சே, ஜொகூர் DAP துணைத் தலைவர் ஷேக் உமார் பகாரிப் அலி, சராவா DAP துணைச் செயலாளர் ஆர் டுஹியா காப்ராஜா ஆகியோர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் 6 செனட்டர்கள் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தான்ஸ்ரீ லோ கியான் சுவான், டத்தோஸ்ரீ ப்ரொஃபசர் டாக்டர் அவாங் சரியான், டாக்டர் முகமது ஹதா முகமது ரம்லி, இஷாயா டி ஜாக்கோப், முகமது ஹஸ்பி மூடா மற்றும் அபுன் சூய் எனீம் ஆகியோர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்துல் நசீர் இட்ரிஸ் கெடா மாநில சட்டமன்றத்தால் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாட்சிமை தங்கிய மாமன்னரால் தேர்வு செய்யப்பட்ட 6 புதிய நியமனங்களும் மே 10 முதல் 2029 வரை 3 ஆண்டு காலத்திற்கு உரியவை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் மறு நியமனங்கள் மார்ச் 20 முதல் மார்ச் 19, 2029 வரை நீடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29 மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0122444301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.